மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், பிஜிடிஆர்பி எக்ஸாம் தேதி வந்து தள்ளி போதா இல்லையா? இதே கேள்வி தான். எப்போ பாரு நிறைய சேட்டு கால்ஸு கமெண்ட்டில் கூட கேட்டிருக்காங்க. தேர்வு தேதி தள்ளி போதா இல்லையான்றது தான் கேள்வியாக இருக்குது. இது சம்மந்தமாக முந்தா நேற்று, அதாவது திங்கட்கிழமை டிஆர்பி வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்வு தேதி தள்ளி வைங்கன்னு அவரோட விருப்பத்தை சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். தேர்வு தேதி தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதனால் நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும், நல்லா படிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக நல்லா படிங்க, நல்லா தேர்வு சிறப்பாக எதிர்கொள்ளுங்கள், நல்ல மதிப்பெண் பெற்று விரைவில் பணியில் அமரணுன்ட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். தேர்வு தேதி தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் பெரும்பாலும் தெரியுது. ஆனாலுமே டிஆர்பி ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க இந்த தேதியில் நடத்துகிறதா இருந்தோம், அது இந்த காரணங்களால் இந்த தேதிக்கு மாற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக அவங்க வந்து பத்திரிகை செய்தி வெளியிடுவாங்க. நம்ம அது வரைக்கும் பொறுமை காத்து தான் ஆகணும். ஆனாலும் பொறுமை காத்துட்ருக்கிறதுனா படிக்காமல் இருக்கிறது இல்லை, படிக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் நல்லா படிக்கணும். இப்போ என்னோடய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன். என்னென்னா, குறித்த தேதியில் தேர்வு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட ப்ரே பண்ணிக்கணும் எப்போவுமே. என்ன ரீசன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஸ்டாஃபுங்க கையில் இல்லை. பசங்க திணறாங்க. களத்துலேருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை பார்க்குறோம். ஏன்னா இப்போ 11th வரைக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 11th வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை பற்றி நான் இப்போ பேசலை. இப்போ 12th படிச்சுட்டு இருக்கான் இல்லையா, இந்த இயர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. இப்போ சீக்கிரம் ஒரு 10 நாளில் எக்ஸாம் நடத்தி ஒரு 10 நாளில் ரிசல்ட் விட்டு ஒரு 10 நாளில் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா 30 நாளில் ஸ்டூடெண்ட்கிட்ட டீச்சர் வந்துடலாம். அப்படி ஸ்டஃப்பான ஆட்கள் வச்சு ஃபில்டர் பண்ணி தூக்கி உள்ளே வர ஆட்கள் எப்படி இருப்பாங்க? இந்த குழந்தைங்களுக்கு ஜேஇ, நீட்டு, கிளாட்டு, கியூட்டெல்லாம் அடின்னு அடிப்பாங்க குழந்தைங்க. ஸோ தயவு செஞ்சு நம்ம ப்ரே பண்ணிக்கணும். சீக்கிரம் எக்ஸாம் நடத்தி சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் கடவுளே. அப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. நாம் எல்லாரும் உழைக்கிறது இதுக்கு, நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு. நல்ல சமுதாயம் எப்படி உருவாகும்? நிறைய பேர் படித்தவர்கள் இருக்கணும், நிறைய பேர் நல்லா படித்தவர்கள் இருக்கணும். அப்படி நிறைய பேர் நல்லா படிக்க வைக்கிறவங்க யார்? டீச்சர்ஸே இல்லாமல் ஸ்கூல் இருந்தால் என்ன ஆகிறது யோசிங்களேன். அதுவும் குறிப்பாக அந்த மெயின் சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் நல்லா ஸ்டஃப்பான ஆட்கள் உள்ளே இறங்கணும். ஜேஇ கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது திணறக்கூடாது. இதோ நான் சொல்லித்தரப்பா அப்படின்னு எளிமையாக சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் பெருமக்கள் ஸ்டூடெண்ட் கூட சீக்கிரம் வரணும். இதுக்காக ப்ரே பண்ணிக்கணும். தயவுசெய்து சொல்கிறேன், எக்ஸாம்ஸ் சீக்கிரமாக வச்சு எவ்வளோ சீக்கிரமாக அப்பாயின்ட் பண்ண முடியுமோ அப்பாயின்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சார், நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான். நல்ல டீச்சர்ஸ் உருவாகணும்னா அவங்கள முதல்ல படிக்க விட்டால் தானே? எஸ், கொடுத்த நேரத்தில் படிக்கிறவங்க தானே எனக்கு தேவை. இப்போ அவங்க தானே இருக்கிறதுலே ஸ்டஃப்பு இல்லை, அந்த ஸ்டஃப்பான ஆட்கள் தானே எனக்கு இங்கே களத்துக்கும் தேவை. இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம் நம்ம யோசிக்கவே கூடாது. ஸ்டூடெண்ட்டோடைய மனநிலை, ஸ்டூடெண்ட்டோடைய அந்த நிலையை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ சீக்கிரம் எக்ஸாம்ஸ் வைக்கிறது நல்லது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ சீக்கிரம் எக்ஸாம் வைக்கணுன்ட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்ன வேண்டுறீங்கன்னு எனக்கு தெரியும். சீக்கிரமாக வந்து எக்ஸாம் வைக்கக்கூடாது, நிறைய போர்ஷன் இருக்குது, தள்ளி போடணும். இந்த ஷார்ட் டைமில் படிங்க. இந்த ஷார்ட் டைமில் ஏரியா எவ்வளோ கவர் பண்ணுறீங்க, அந்த ஆட்கள் தானே எனக்கு வேணும். அதுதானே போட்டியே இல்லையா? சரி, பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா தேர்வு தேதி தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம். தேர்வு தேதி தள்ளி போகும் போல தான் தெரிகிறது. சரி, தேர்வு தேதி தள்ளி போகட்டும். இப்போது இன்னும் ஒரு 4 வீக்ஸ் ஆர் 2-3 வீக்ஸ் தள்ளி வைக்கிறாங்கன்னு வைங்க. அந்த ஆஃப்டர் 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் தேர்வு 10 நாளில் நடக்கணும். அடுத்த 10 நாளில் ரிசல்ட் விடணும். அடுத்த 10 நாளில் அப்பாயின்மெண்ட் இருக்கணும். அப்படியாவது இருக்கணும் கடவுளே அப்படின்னு வேண்டிக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அப்போ தான் ஒரு 5 மாதமாவது ஸ்டாஃபுங்க இருப்பாங்க. ஒரு 2 மந்த்து இருந்தால் கூட போதும் எனக்கு. ஏன்னா லாஸ்ட்டு போர்டு எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த பப்ளிக் எக்ஸாம். ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாமை சிறப்பாக எழுதிட்டு அடுத்தடுத்து வரப்போகிற போட்டித் தேர்வுகளும் வரும். 2 மாதம் 3 மாதம் ஸ்டாஃபுங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்தால் கூட போதும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியுமோ அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. என்னோடய கருத்து, இப்போ இருக்கிற வேக்கண்ட்டுக்கு தொடர்ந்து 2-3 பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ வேக்கண்ட்டு க்ரியேட் ஆகிருக்கு. நிறைய ரிட்டையர்மெண்ட்டு, ஆல்ரெடி நிறைய இருக்கிற வேக்கண்ட்டுக்கு தான் இப்போ தேர்வே நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பர்டிகுலர்ஸ்லாம் எடுத்து பார்த்தா இன்னும் நிறைய வேக்கண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. அது அரசுக்கு நிச்சயம் பார்ப்பாங்க. அடுத்தடுத்து டிஆர்பி தொடர்ந்து வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து, பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட பாடம் இருக்கும் இல்லையா, அந்த பாடத்தில் பிஜிடிஆர்பி, இப்போ மேக்ஸ்காரங்க பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. உங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் நிச்சயம் இருக்குது. இங்கே பிஜிடிஆர்பி எக்ஸாம்லேயே வந்து உங்களுக்கு போஸ்டிங் போடுறதான வாய்ப்புகள் மிக அதிகம்.
தேர்வு கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. சார் இப்போ நாங்கள் வந்து இருக்கிற ஸ்டடி மெட்டீரியலை இந்த ஷார்ட் டைமில் படிக்க முடியாது இல்லையா, அதனால தான் சார் நாங்கள் கேட்டிருக்கோம். எஸ், புரியுது, இல்லைன்னு சொல்லலை. பட் உங்களுக்கு நீங்கள் கேட்ட டைம் கொடுத்துட்டு பிறகு கூட அதுக்கப்புறம் தள்ளி போகாமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். சரிங்களா? நல்லா படிங்க. எங்ககிட்ட எல்லா விதமான ஸ்டடி மெட்டீரியலும் இருக்குது. வேணுன்றவங்க 735859 1547. மேக்ஸுக்கு மட்டும் சொல்கிறேன். மேக்ஸுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் யூனிட் வைஸ் வேணும்னாலும் சரி, சார் இந்த ஷார்ட் டைமில் படிக்கக்கூடிய மெட்டீரியல் எதனா இருக்கா, ஒரு புக்காக கொடுங்கன்னு கேட்டாங்க, அப்படி வேணும்னாலும் சரி, நீங்கள் எப்படி வேணும்னாலும் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, வாங்கி படிங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் கொடுங்க. தேர்வில் வெற்றி பெற்று விரைவில் பணியில் அமர இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.